ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வீடியோவில் ஃப்ளைஸ்கையோட FS-GT2 டிரான்ஸ்மிட்டர் அண்ட் ரிசீவர் அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். அப்புறம் மோட்டரும் சர்வரும் கனெக்ட் பண்ணி எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அன்பாக்சிங் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ப்ராடக்ட் எங்கே வாங்கினேன் அண்டு ப்ரைஸு அதை பற்றி நான் வீடியோ கடைசியில் சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ரொம்ப நாள் முன்னாடியே வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் ஸ்டாக் இல்லை, அதனால் வாங்க முடியல. அதான் இப்போ வாங்கி அன்பாக்ஸ் பண்ணுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உள்ள ஒயர் கனெக்ஷன்லாம் சொல்லியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உள்ள QC சர்டிஃபிகேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு மேனுவல் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலர் தான் இருக்குது. உள்ள கண்ட்ரோலர் அண்ட் ரிசீவர் இருக்குது. கண்ட்ரோலர் வந்து 3 கலரில் இருந்தது. எனக்கு எந்த கலர் வரும்னு எனக்கு தெரியல. நான் ஆரஞ்சு கலர் தான் எதிர்பார்த்தேன். கரெக்டாக ஆரஞ்சு கலரே வந்துடுச்சு. வெயிட் அந்தளவுக்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்க மாதிரி தான் இருக்குது. இந்த கண்ட்ரோலர் வச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் RC கார் பில்டு பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரிசீவர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. 3 சேனல் ரிசீவர் இது. பைண்ட் கீ கொடுத்துருக்காங்க ரிசீவரை டிரான்ஸ்மிட்டர் கூட பைண்ட் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட்டு வந்து ரிசீவர் கேபிளை ஹோல்டு பண்ணுறதுக்காக ஒரு டியூப் ஒன்று கொடுத்துருக்காங்க. ரிசீவர் மாடல் பார்த்திங்கன்னா FS-GR3E 3 சேனல் ரிசீவர் இது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபோல்டபுள் ஆண்டனா கொடுத்துருக்காங்க. கண்ட்ரோலரில் நல்லா ஃப்ரீயாக இருக்குது ஓப்பன் பண்ணுறதுக்கு. நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது பார்த்திங்கன்னா மடித்து விட்டு வைக்கிற மாதிரி ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கம்மியாகும். ஒரு DCS போர்ட்டும் ஒரு சார்ஜிங் போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. கையில் எடுக்கிறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. த்ராட்டிலுமே நல்லா ஃப்ரீயாக இருக்குது. பாட்டமில் பேட்ரி கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு நம்ம AAA செல் யூஸ் பண்ணி தான் செக் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு ஃப்யூச்சரில் ரீசார்ஜபிள் பேட்ரி வாங்கி மாட்டிக்கலான்னு சொல்லிட்டு. மொத்தம் 8 செல்லு போடுற மாதிரி இருக்குது. நம்மளுக்கு பேட்ரிஸ் வந்து ரிமூவ் ஆகி கீழே விழாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ரிப்பு மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க சென்டராக பிளாக் கலரில். இதில் 3 கலர் இருக்குதுன்னு சொன்னால அதில் வந்து பிளாக்கு, ஆரஞ்சு, கிரே அந்த 3 கலர் இருந்தது. டாப் சைடில் வந்து சுவிட்சஸ் அண்ட் கண்ட்ரோலெலாம் டாப்பில் கொடுத்துருக்காங்க. டாப்பில் 2 சுவிட்சஸ் கொடுத்துருக்காங்க. 2 சுவிட்சில் ஒன்று வந்து ஸ்டேரிங்காகவும் இன்னொன்று வந்து த்ராட்டிலுக்காகவும் ரிவர்ஸ் நார்மல் மாற்றுறதுக்காக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு 2 LED கொடுத்துருக்காங்க. ஒன்று பைண்டிங் LED, ஒன்று பவர் LED. அடுத்தது 3 கீழே நாப் கொடுத்துருக்காங்க. அந்த நாப் எல்லாமே பார்த்திங்கன்னா ட்ரிம் பட்டனுக்காக. இப்போ சென்டராக வந்து பைண்ட் கீ கொடுத்துருக்காங்க. இந்த பிளாஸ்டிக் டோர் நல்லாயிருக்கு. பவர் ஆன் பண்ணி LED எரியும் போது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேட்ரி இருக்குது நம்மக்கிட்ட. புது பேட்ரி மொத்தம் 8 நம்பர்ஸு 128 ருபீஸ் கிட்ட வருது. இந்த பேட்ரி போட்டுலாம் நம்ம யூஸ் பண்ணோன்னா நம்ம காசு கொடுத்து பேட்ரி வாங்கி சமாளிக்க முடியாது. அதனால் கூட சீக்கிரமாக ரீசார்ஜபிள் பேட்டரியாக மாற்றிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பேட்டரி இன்சர்ட் பண்ணிக்கலாம். இன்சர்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அந்த கையை எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா பேட்டரி எல்லாம் ரிமூவ் ஆகி கீழே விழுந்துடுது. அதுக்காக தான் அந்த ஸ்ட்ரிப்பு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஒரு கையில் அழுத்தி பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா பேட்டரி எல்லாத்தையும் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரிப்பு மாட்டிக்க கடைசியாக. அப்போ தான் நீங்கள் அந்த டோரை போட முடியும், இல்லைன்னா பேட்டரி கரெக்டாக கீழே விழுந்துடும். ஓகே, அவ்வளோதான் லாக் ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு செக் பண்ணி பார்க்கலாம் ஆன் பண்ணி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பவர் ஆன் பண்ணிக்கலாம். பவர் ஆன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா பவர் LED எரியுது. அந்த டிரான்ஸ்மிட்டரை கனெக்ட் ஆகிடுச்சா இல்லையா எனக்கு பார்க்குறதுக்காக தான் இந்த க்ரீன் கலர் LED இருக்குது. அது வந்து இப்போ கான்ஸ்டண்ட்டாக எரியுது. நம்ம ரிசீவர் கூட பைண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிடும். டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர் பைண்டிங், அப்புறம் மோட்ரு கனெக்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து AC ரிசீவர் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இது எல்லோ வந்து சிக்னல் வயரு. சிக்னல் வந்து டாப்பில் இருக்குது. நான் வந்து சேனல் 1 செலக்ட் பண்ணிக்கிறேன். சேனல் 1ல் AC கனெக்ட் பண்ணிக்கிறேன். AC கூட நான் மோட்ரு கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். மோட்ரு கனெக்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஆர்டராக கனெக்ட் பண்ணிக்கங்க. சென்ட்ரு ஒயர் மட்டும் மோட்டர்லேருந்து வர சென்ட்ரு ஒயர் கனெக்ட் பண்ணிக்கங்க. மற்ற 2 ஒயர் எதில் வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ரிசீவர் கனெக்ட் பண்ணிட்டேன். அடுத்தது பைண்ட் கேபிள் நான் ரிசீவர் கூட ஒன்றும் பைண்ட் பண்ணல. பைண்ட் கேபிள் வந்து சேனல் 3ல் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு 3 சேனல் ரிசீவரு. பைண்ட் கேபிள் கனெக்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பேட்டரி கனெக்ட் பண்ணிக்கலாம் ACயில். ஓகே, கனெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ரிசீவர் ஆன் பண்ணிக்கலாம். டிரான்ஸ்மிட்டரை
இங்கேயும் டிரான்ஸ்மிட்டரில் பைண்ட் கீ இருக்குது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பைண்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பவர் பட்டனை ஆன் பண்ணணும். ஓகே, இப்போ பைண்ட் ஆகிடுச்சு. நான் மறுபடியும் ஒரு தடவை பவர் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிக்கிறேன். பேட்டரி டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன், கண்ட்ரோலர் ஆஃப் பண்ணிட்டேன், ரிசீவர் மறுபடியும் கனெக்ட் பண்ணுறேன், பைண்ட் கீயை ரிமூவ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பேட்டரி கனெக்ட் பண்ணிக்கலாம். கண்ட்ரோலர் ஆன் பண்ணிட்டேன், கண்ட்ரோலர் கூட கனெக்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். சேனல் வந்து நான் 1ல் கனெக்ட் பண்ணதுனால ஸ்டேரிங்கில் இருக்குது. இப்போ நான் மாற்றி கனெக்ட் பண்ணுறேன். சேனல் 2ல் கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ த்ராட்டில் கண்ட்ரோல் வந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரிம் பட்டன் மட்டும் செக் பண்ணிக்கோங்க, 0ல் இருக்கணும். நீங்கள் ட்ரிம் பட்டன் 0ல் இல்லாமல் இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மோட்ரு ஐடியில் இல்லாமல் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் 0ல் செட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் த்ராட்டில் கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ இதில் அடிஷ்னலாக சர்வோவும் கனெக்ட் பண்ணி செக் பண்ணுறதா செக் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு சர்வோவும் போட்டு இதில் செக் பண்ணி பார்க்கலாம். சர்வோ வந்துட்டு நான் சேனல் 1ல் கனெக்ட் பண்ணிக்கிறேன், ஏன்னா சேனல் 1 தான் வந்து ஸ்டேரிங்கு. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரொட்டேட் ஆகிறது. நான் ஸ்டேரிங் திருப்புறேன். அதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த கண்ட்ரோலர் வந்து Robo.inல வாங்கினேன். ப்ரைஸ் வந்து 2200 கிட்ட வருது.